ஹாய், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் டெரன்ஷியா டைல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். அந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னா, என்னோட ஆரஞ்ச் பேபூன் டேரண்ட்லாம் மோல்ட் ஆயிருக்கு. ஸோ அதை ஒரு குட்டி கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம். மோல்ட் ஆனதுக்கப்புறமா அது ரொம்ப வீக்காக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, அதோட காலை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஷைனி அண்ட் ஆயிலியாக இருக்கும். அது எப்போவும் இருக்கிறத விட லைட் கலர்டாக இருக்கும். நம்ம அந்த டைமில் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் பொதுவாக மோல்ட்டான உடனே இது எடுக்க மாட்டேன், அது ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு தான் எடுப்பேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக உடனே எடுக்கிறேன். மோல்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மோல்ட் இப்படி இருக்கும். இதுவே கொஞ்சம் பழைய மோல்ட் அப்படின்னா ரொம்ப ரிஜிடாக இருக்கும். அது இந்தளவு வளையாது, தொங்கிட்டு இருக்காது, அப்படி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அது இப்போது வீக்காக ஃபீல் பண்ணும். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அது வெளியே வராது. முக்கியமாக நம்ம கொடுக்க வைப்ரேஷனுக்கும் நம்ம பாக்ஸை செக் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வெளியே வராது. அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு இது இன்னும் ஜெண்டர் என்னன்னு தெரில, மேலா ஃபீமேலான்னு தெரில. இன்னும் ஒரு 2-3 மோல்ஸ் போனதுக்கப்புறமா தான் அது மேலா ஃபீமேலான்னு பார்க்கணும். நான் பொதுவாக என்னோடய மோல்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேயே இப்போ கிடைச்ச மோல்ட்டையும் போட்டு வைக்கிறேன். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற மோல்ட். இது வரைக்கும் என்கிட்ட இருக்க டெரண்ட் கிளாஸோட மோல்ட் எல்லாமே. இதெல்லாம் எந்த யூஸும் இல்லை, சும்மா என்னோட சந்தோஷத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்ச ஒரு முதல் விஷயம். அதுக்கு தண்ணி கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு, அதையும் ஃபில் பண்ணி வச்சிடுறேன். இதோட டீத் இன்னும் அவ்வளோ ஹார்டாக இருக்காது, ஸோ அதனால் இப்போ சாப்பிட முடியாது. ஸோ 1 வீக் கழிச்சு நான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ இதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். அண்ட் சேஃபாக இருக்குது. அண்ட் இதுதான் நான் உங்களுக்கு அடுத்து காமிக்க நினச்சது. என்னதுன்னா, என்னோடய க்ரீன் பாட்டில் ப்ளூ டெரன்சுலா. இந்த டெரன்சுலாவுக்கு நம்ம இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். இதுக்கு அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ஓபிடி இருக்குது. இந்த 2 ஓபிடி இருக்குது. ஒன்று மோல்ட் ஆகிருக்கு, இன்னொன்று மோல்ட் ஆகலை. அந்த ஓபிடிக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஃபீட் பண்ணலான்னு எடுத்தால் என்ன பண்ணுது? ஓகே, இது வந்து ஒரு ஹாப்பி டான்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பிஹேவியரை நம்ம எப்போ பார்க்கலாம்னா, ஒரு டெரண்ட்லாக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அது ஃபுட்டை அதோட பாதத்துக்கு கீழே கொஞ்சம் வெப்பு மாதிரி கட்டிட்டு அதில் ஃபுட்டு வச்சு சாப்பிடும். அது வெப்பு வந்து அப்டோமன்லேருந்து தான் அதுக்கு வரும். ஸ்பின்னர் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் வரும். அதுலேருந்து வர்றப்போ அது இது மாதிரி பேக், அதோட அப்டமனை ஒரு மாதிரி ரொட்டேட்டரி மோஷனில் வச்சுருக்கும். அதை பார்க்குறதுக்கு டான்ஸ் மாதிரி இருக்கும். இதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நேரில், இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி நின்றுச்சு. ஏதோ அதை பார்க்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு போல். நம்மளோட வைப்ரேஷன் அதுனால ஃபீல் பண்ண முடியும். நான் இதுக்கு என்ன ஃபீட் பண்ணலான்னு இருக்கேன்னா, ரெட் ரன்னர் ரோச்சஸ். இதை நான் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் மீல் வாம்ஸ் அண்ட் சூப்பர் வாம்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ரெட் ரன்னர் ரோச்சஸ் வாங்கியிருக்கேன். இப்போது சும்மா சாம்பிளுக்கு 1 மட்டும் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த காலனி கொஞ்சம் கல்ச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இது இருக்குது. இதுங்களோட மேக்ஸிமம் சைஸு 1.5 inches தான். ஸோ நம்ம இது அடல்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்லிங்ஸ் அண்ட் ஜோனல்ஸுக்கு கொடுத்துக்கலாம். மாட்டு ஏய் மாட்டிச்சு. இது ஒரு குட்டி ரன்னர் ரோச் தான். பார்த்தீங்களா, போட்ட உடனே எவ்வளோ ரொம்ப பிடிச்சதுன்னு. இதோட ஃபீடிங் ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெதுவாக இதை அதோட பாய்சனை உள்ளே கொடுத்து அதை பேரலைஸ் ஆக்கி அதோட சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு இப்படி மெதுவாக முழுசாக சாப்பிட்டு முடிக்க ஒரு 1 hour, குறைஞ்சது 1 hour ஆயிரும். ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்சது. அடுத்து நம்ம அப்படியே ஓபிடிக்கும் ஃபீட் பண்ணிடலாம். ஓபிடிக்கு நான் மீல்வாம் தான் கொடுக்க போகிறேன். எதுக்குன்னா, நான் இது சும்மா இந்த கல்ச்சர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போயே கொடுத்தா கல்ச்சர் டெவலப் ஆகாது. சும்மா நான் சாம்பிளுக்கு தான் ஒன்று கொடுத்தேன் அதுக்கு. மற்றபடி நான் எல்லாத்துக்குமே மீல் வாம்ஸ் தான் கொடுக்க போகிறேன்.
இது மோல்ட் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு எடுக்கணும். ஓபிடியில் பிடிச்சது இந்த அதோட வெப்பிங் நேச்சர் தான். அதோட என்க்ளோசரை கிட்டத்தட்ட முழுசாக எப்படி வெப்பால் வச்சுருக்குன்னு பாருங்கள். நான் கொடுத்த வெள்ளரிக்காவை சாப்பிட்டுட்ருக்கேங்க மீல்வார்ம்ஸ். ஒன்று மட்டும் எடுத்து ஓகே மாட்டிடுச்சு. ஓகே, இதுவே போதுமானது. இது வந்து ஓபிடியும் ஜூனியல் தான். ஜூனியல் கூட வரல, ஜூனியல் ஸ்டேஜ் இப்போ தான் என்ட்ரு ஆகுது. ஸோ அதுக்கு இதுவே போதும். போட்டால் உடனே பிடிச்சிருமா? ஃபோக்கஸ். ஓகே, பார்க்குது. பிடிச்சிருச்சு. எஸ், இதுவும் ஒரு 1 or 2 hours மெதுவாக அதோடைய பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேரலைஸ் பண்ணி அதோட சத்து எல்லாத்தையும் முடிச்சிடும். ஸோ தேட்ஸ் இட். நான் உங்கள்கிட்ட காமிக்க நினச்சது இவ்வளோ தான். ஃபீடிங் அண்ட் அதோட மோல்ட்டிங் அப்டேட். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ நீட் சப்போர்ட்.